வணக்கம், நான் ராஜேஸ்வரி. இன்று நாம் வரலட்சுமி விரதத்தை வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். வரலட்சுமி விரதம் நம் வாழ்வில் ஸ்ரீயின் நித்திய இருப்பை கொண்டாடும் திருநாள். வர என்றால் வரம். மகாலட்சுமி நம் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவாள். வரலட்சுமி விரதம் ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. முடியாதவர்கள் அடுத்த வெள்ளி அல்லது நவராத்திரி வெள்ளியிலையும் செய்யலாம். திருமணமாகாத பெண்கள் நல்ல துணை வேண்டியும், திருமணமான பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தின் ஆயுள், ஆரோக்கியம், செழிப்புக்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். குடும்ப வழக்கம் இல்லாவிட்டாலும் தொடங்கலாம். வரலட்சுமி அம்மனை பக்தியுடன் வழிபட்டார் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், குடும்ப நலம், சௌபாக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். வரலட்சுமி விரதம் நன்றியுணர்வின் திருநாள். கடந்த ஆண்டு அம்மன் அருளிய அனைத்தையும் நன்றியுடன் அவளுக்கே அர்ப்பணிப்பதே இதன் சிறப்பு. வெள்ளிக்கிழமை பூஜைக்கு முன்னாடியே வியாழக்கிழமையே வீட்டையும் மண்டபத்தையும் சுத்தமா வச்சுக்கோணும். எல்லா தட்டுங்களையும் பொருளையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோணும். அப்போதான் பூஜை நடுவுல நிறுத்தி எழுந்திருக்கிற வேலை வராது. வாசல் நிறைய மாவிலை தோரணத்தால அலங்கரிச்சு வீட்டுக்கு மங்களகரமா வச்சுக்கோணும். முதல்ல மணைய தயார் பண்றோம். மஞ்சள் தண்ணி தடவி குங்குமம் வச்சு அரிசி மாவால கோலம் போட்டு மணைய வடகிழக்கு பக்கம் வச்சுக்கோணும். இப்போ மண மேல வாழை இலைய வச்சு பச்சரிசிய சமமா பரப்பணும். பித்தளை கலசத்துல 3/4 பங்கு பச்சரிசிய நிரப்பி தாம்பாளம் 2ல சொன்ன பொருட்களை ஒவ்வொன்னா போடணும். இப்போ மாலை நேரம். அலங்கரிச்ச அம்மாவை வாசல்ல வச்சு தீபாராதனை காட்டி வீட்டுக்குள்ள வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு முதலில் மஞ்சள், குங்குமம் வைத்து வழிபாட்டை தொடங்கலாம். அம்மாவுக்கு மஞ்சள் பொங்கலை நைவேத்தியமா படைக்கலாம். சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்களையும் நைவேத்தியமாக படைக்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை சீக்கிரமா எழுந்து பூஜைக்கு தயாராகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரத நாள். தாம்பாளங்களையெல்லாம் இப்பவே தயார் பண்ணி வச்சுக்கலாம். அம்மனுக்கு படைக்க நைவேத்தியமெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தீபமேத்தி தீபோ ஹரத்து மே பாபம் தீபஜ்யோதிர் நமோஸ்துதே. எல்லா தாம்பாளங்களும் தயாரா இருக்கு. பூஜையை ஆரம்பிக்கலாம். இப்போது விநாயகரை ஆவாகனம் செய்வோம். ஓம் கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமம் ஏகதந்தாய வித்மஹே. விநாயகருக்கு அருகம்புல்லை சமர்ப்பிக்கவும். பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமஹ. திவ்ய ஸ்ரீ சந்தனம் குங்குமம் அடுத்ததாக விநாயகருக்கு புஷ்பம் சமர்ப்பிப்போம். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, பானச்சந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமஹ. தூபம் தர்ஷயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதையே தூபம் தர்ஷயாமி, தீபம் தர்ஷயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமஹ. நானாவித ஃபலபக்ஷ்ய நைவேத்யம் சமர்ப்பயாமி. கற்பூர்தாம்பூலம் சமர்ப்பயாமி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ். விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. இப்போது அம்பாள் பூஜையை ஆரம்பிப்போம். இப்போது சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். என் குடும்பத்தின் நலம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செழிப்புக்காக ஸ்ரீ வரலட்சுமி பூஜையை சங்கல்பத்துடன் செய்கிறேன். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके देवी नारायणी नमोस्तुते. गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु.
லக்ஷ்மிம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரிம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகேக தீபாங்குராம். அட்சதம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. அலங்காரார்த்தம் திவ்யாக்ஷதான் சமர்ப்பயாமி. அம்மா, இந்த மலர்களை ஏற்றுக்கொண்டு எங்களை அருளுடன் காத்தருள்வாய். மஞ்சள் குங்குமம். அம்பாளுக்கு மணமிக்க மஞ்சளும் புனித சிவப்பு குங்குமமும் சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. ஆசனம். அம்பாளுக்கு பொன்னான சிம்மாசனம் சமர்ப்பித்து அடியில் அட்சதை வைப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி. பாத்தியம். அம்பாளின் திருப்பாதங்களை கழுவுவதற்கு அர்க்கிய பாத்திரத்தில் நீர் சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நம. பாத்தியம் சமர்ப்பயாமி. அர்க்யம். அம்பாளின் திருக்கரங்களை கழுவுவதற்கு நீர் சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆசமணியம். அம்பாளின் அகப்பரிசுத்தத்திற்காக நீர் சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. மதுபர்க்கம். இனிப்பான தயிருடன் தேன் கலந்து அம்பாளுக்கு சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. பஞ்சாமிர்தம். பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் கலந்து மலரால் அம்பாளுக்கு தெளிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. பஞ்சாமிர்த ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானம். அம்பாளுக்கு புனித தீர்த்த நீரை மலரால் தெளிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. புனராசமணியம். ஸ்நானத்திற்கு பிறகு அம்பாளுக்கு புனித தீர்த்த நீரை தெளிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. ஸ்நானானந்தரம் புனராசமணியம் சமர்ப்பயாமி. வஸ்திரம். அம்பாளுக்கு புதிய ரவிக்கை துணியை சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. திவ்ய வஸ்திர யுக்மம் சமர்ப்பயாமி. மாங்கல்ய சூத்திரம். கருகமணி அல்லது தாளி ஓலையை அம்பாளின் திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. மாங்கல்ய சூத்திரம் சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணத்தை சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. சர்வாபரணாணி சமர்ப்பயாமி. கந்தம். அம்பாளின் முகத்தில் மணமிக்க சந்தனத்தை மென்மையாக சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நம. திவ்ய ஸ்ரீசந்தனம் சமர்ப்பயாமி. புஷ்பம். அட்சதையுடன் பலவித மணமிக்க மலர்களையும் பூமாலையையும் அம்பாளுக்கு சமர்ப்பிப்போம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. புஷ்பமாலாம் ச சமர்ப்பயாமி. ஓம் வரலக்ஷ்மியை நமஹ. பாதௌ பூஜயாமி. ஓம் மஹலக்ஷ்மியாய் நமஹ. குல்ஃபௌ பூஜயாமி. ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மியாய் நமஹ. இடம் கும்குமம் சமர்ப்பயாமி. அம்மா, உன் திருவடியில் இந்த குங்குமத்தை சமர்ப்பிக்கிறேன். எங்கள் இல்லத்தில் எப்போதும் மங்களமும் வளமும் நிறைந்திருக்க அருள் புரிய வேண்டும். அம்மா, எங்களை எப்போதும் காத்தருள்வாய். இப்போது மகாலட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளியில் உள்ள 108 திருநாமங்களையும் சொல்லி வழிபடுவோம். ஓம் பிரக்ருத்யை நமஹ. ஓம் விக்ருத்யை நமஹ. அம்மனுடைய அருளை பெற லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்ரீசூக்தம், கனகதாரா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி மற்றும் லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை பக்தியுடன் பாராயணம் செய்யலாம். இப்போது நீங்கள் மகாலட்சுமி அம்மனை போற்றும் பக்தி பாடல்களை பாடலாம். இப்போது தூபத்தை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. தூபம் ஆக்ராபயாமி. இப்போது தீபத்தை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. தீபம் தர்ஷயாமி. மகா நைவேத்யம் சமர்ப்பிக்கலாம். மகா நைவேத்யம் நிவேதயாமி. இப்போது தாம்பூலத்தை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்போது கற்பூர நீராஜனம் சமர்ப்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியை நமஹ. கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. ஹிரண்யகர்ப்பகர்ப்பாஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹ. அனந்தபுண்யஃலதமதः சாந்திம் பிரயச்ச மே. சௌவர்ணபுஷ்பம் சத்ரத்னம் நானாத்ரவ்யசமன்விதம். மகாலக்ஷ்மீ நமஸ்துभ्यं
கிருஹாண கமலாலயே ஓம் ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியாய் நமஹ. சுவர்ண புஷ்பம் தக்ஷிணாம் சமர்ப்பயாமி. மலர்வையையும் தங்க நாணயத்தையும் அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறேன், நமஸ்காரம் செய்கிறேன். இப்போது மலர்களும் அட்சதையும் கொண்டு ராஜோபசாரத்தை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஓம் சத்ரசாமர வியாக்கியான தர்ப்பண நிருத்ய கீத வாத்திய அந்தோலிக்காதி சமஸ்த ராஜ உபசார தேவ உபசார பக்தியுபசார பூஜாம் சமர்ப்பயாமி. இப்போது மஞ்சள் கயிற்றில் உள்ள 9 முடிச்சுகளையும் மலர்களாக தனித்தனியாக பூஜை செய்யலாம். ஒவ்வொரு முடிச்சுக்கும் அட்சதையும் மலர்களையும் சமர்ப்பித்து பூஜை செய்யலாம். ஓம் கம்லாயை நமஹ பிரதம் கிரந்திம் பூஜயாமி. ஓம் ரமாயை நமஹ த்விதீய கிரந்திம் பூஜயாமி. ஓம் லோகமா திருத்தீய கிரந்திம் பூஜயாமி. ஓம் விஸ்வஜனாயை நமஹ சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. ஓம் மகாலக்ஷ்மியை நமஹ பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. ஓம் க்ஷீராப்தி தனயாயை நமஹ ஷஷ்ட கிரந்திம் பூஜயாமி. ஓம் விஸ்வசாக்ஷிண்யை நமஹ சப்தம கிரந்திம் பூஜயாமி. ஓம் சந்திரசோதர்யை நமஹ அஷ்டம கிரந்திம் பூஜயாமி. ஓம் ஹரிவல்லபாயை நமஹ நவம கிரந்திம் பூஜயாமி. இந்த நோன்பு சரடின வயதில் மூத்த சுமங்கலி அல்லது அம்மாவிடம் கட்டிக்கொள்ளலாம். அவர்கள் இல்லையென்றால் கணவரும் கட்டிக்கொள்ளலாம். சர்வமங்கலமாங்கல்யே சர்வ பாப பிரணாஷினி தோரகம் பிரதிகிருஹ்ணாமி சுபகே ஸ்திரியம் தேஹி மே. நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னாமி தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. பொது க்ஷீர அர்க்ய பிரதானம் செய்யலாம். பால், சிறிது தண்ணீர், அட்சதை, பூவிதழ் சேர்த்து 3 முறை அர்க்யம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்ரீ வரமஹாலக்ஷ்மியாய் நமஹ. க்ஷீரார்க்யம் சமர்ப்பயாமி. இப்போது பூஜையில் உச்சரிப்பில் ஏதேனும் தவறு, பூஜை முறையில் ஏதேனும் தவறு அல்லது ஏதேனும் விடுபட்டிருந்தால் அதற்காக வரலக்ஷ்மி அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவி. ஏதேனும் பொருள் இல்லையென்றால் அதற்கு பதிலாக அட்சதையை சமர்ப்பிக்கலாம். மந்திரம் சொல்லத் தெரியவில்லை என்றால் எளிமையாக ஓம் கணேசாய நமக, ஓம் மகாலக்ஷ்மியை நமக என்று சொல்லலாம். விரிவான பூஜை செய்ய முடியாவிட்டாலும் லக்ஷ்மி அம்மன் படத்தை வைத்து எளிமையாக பூஜை செய்யலாம். சந்தனம், குங்குமம், தூபம், தீபம், நைவேத்யம், ஆரத்தி செய்து சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். மாலையில் சுமங்கலிகளுக்கும் குடும்ப பெரியவர்களுக்கும் தாம்பூலம் கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதம் பெறுங்கள். சுமங்கலிகளுக்கு விருந்தும் அளியுங்கள். அம்மா, தாம்பூலம் பெற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்த நாள் சனிக்கிழமை புனர்பூஜை செய்ய வேண்டும். விளக்கேற்றி புது நீர், பால் அல்லது எளிய நைவேத்தியம் வைத்து தூபம், தீபம், கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டகத்தை பாராயணம் செய்து பிரதக்ஷிணம் செய்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். கலசத்தை வடக்கு பக்கம் சற்று நகர்த்தி அதிலுள்ள புனித அரிசியை வீட்டின் அரிசி பானையில் சேமிக்க வேண்டும். தேங்காயை பொங்கல் பாயசமாக செய்து பிரசாதமாக பகிர்ந்து பழங்களை பிரசாதமாக உண்டு மஞ்சளை குளிக்க பயன்படுத்தி தங்கம் வெள்ளி பொருட்களை பாதுகாப்பாக வைக்கலாம். நோன்புச் சரடை 3 நாட்கள் அணிந்து குடும்ப வழக்கப்படி கழற்றுங்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கழற்ற வேண்டாம். வரமஹாலக்ஷ்மி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஸ்ரீ மாத்ரே நமக. அஸ்மாத் கும்பாத பூஜாம் கிரஹீத்வா சகலான காமான் பிரயச்சமே புனராகமனாய ச நமஸ்காரான் சமர்ப்பயாமி.